பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் திரு கோகா மணி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையே நடந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ளாக தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமக அதிமுக கூட்டணி உருவாகிறதா என்கின்ற விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான திரு கோகா மணி அவர்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சேலம் மாவட்ட பாமக செயலாளருமான திரு அருள் அவர்கள், சேலம் மாவட்டத்துடைய தலைவர் திரு கதிர் ராசரத்தினம் அவர்கள், பசுமை தாயகத்தினுடைய பொறுப்பாளர் திரு சத்திரியன் சேகர் அவர்கள் உள்ளிட்டவர்கள் இன்று காலை சேலத்தில் உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்து நிகழ்வை குறித்துத்தான் இப்படியான விவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இரு தலைவர்கள் சந்தித்தாலே அது அரசியலில் பேசுபொருளை ஏற்படுத்தி வருவது யதார்த்தமான ஒன்று தான். ஆனால் இந்த சந்திப்பானது திரு கோகா மணி அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கான அழைப்புதலை வழங்குவதற்காக நடந்த சந்திப்பு என்று கூறப்படுகிறது. அதை தாண்டி எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எப்பொழுதுமே பண்போடு அரசியல் நாகரிகத்தோடு தமிழ்நாட்டுடைய தலைவர்களை மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம். பரஸ்பரம் அவர்களது இல்ல நிகழ்வுகளில் சுப நிகழ்வுகளில் மற்ற தலைவர்களை அழைப்பது என்பது அரசியல் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் என்கின்ற அடிப்படையிலும் ஒரே மாவட்டத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையிலும் திரு கோகா மணி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னுடைய இல்ல சுப நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்.